தழைக்க வரமருளும் இளவாய் அம்மன். அளக்க முடியாத அகண்ட பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது இயக்கம். எந்த ஒரு இயக்கமும் சக்தி இல்லாமல் நிகழ்வதில்லை. சக்தி இல்லை என்றால் இயக்கங்கள் இல்லை. இயக்கங்கள் இல்லை என்றால் ஆக்கங்கள் இல்லை. ஆக்கங்கள் இல்லை என்றால் முடிவுகள் இல்லை. முடிவுகள் இல்லை என்றால் மற்றொரு தொடக்கமும் இல்லை. அனைத்து பிரபஞ்ச சுழற்சிக்கு சக்தியே காரணம். அந்த சக்தி வழிபாட்டை நாம் பெண் தெய்வங்களை வழிபட்டுத்தான் நிகழ்த்துகிறோம். சக்தி வழிபாடு என்பதே பெண் தெய்வ வழிபாட்டை தான் குறிப்பிடுகிறது. பெண் வடிவத்தையே நாம் சக்தி என்று அழைக்கிறோம். பெண் தெய்வங்களே ஆண் தெய்வங்களின் சக்திகளை பாதுகாக்கின்றன. படைப்பு கடவுளான பிரம்மாவின் சக்தியாக இருக்கும் கல்வி அவரின் மனைவியான சரஸ்வதியின் கைகளிலும் காக்கும் கடவுளான திருமாலின் செல்வ வளம் அவரோடு பார்க்கடலில் வீற்றிருக்கும் திருமகளிடமும் முக்தி தரும் ஈசனின் அகக்கண் சக்தி அவருடலில் பாதியாகவே இருக்கும் பரமேஸ்வரியிடமும் இருக்கிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வங்கள் புவியெங்கும் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு அவதாரங்களாக இருந்து மக்களை காத்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அப்படிப்பட்ட ஒரு சக்தியின் அவதாரத்தையும் அவள் குடிக்கொண்டிருக்கும் சுமார் 300 வருட பழமையான ஒரு சக்திமிக்க திருத்தலத்தை பற்றியும் தான் இங்கு நாம் காணப்போகிறோம். பொதுவாக கிராமப்புற பெண் தெய்வங்கள் கிராமங்களை காக்கும் தேவதைகளாகவும் வலிமையின் அடையாளமாகவும் வணங்கப்படுகின்றன. அம்மன் என்றும் அம்மா என்றும் பொதுவான பெயரால் அழைக்கப்படும் பெண் தெய்வங்கள் நோய்களை போக்குவதற்காகவும் மழை பொழிவதற்காகவும் கிராம எல்லைகளை காப்பதற்காகவும் தீய சக்திகளை விரட்டுவதற்காகவும் அந்தந்த பகுதி மக்களால் சிறப்பாக விழா எடுத்து வழிபடப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பெண் தெய்வம்தான் வம்சம் தழைக்க வரமருளும் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி இளவாய் அம்மன். அந்த அம்மனின் சிறப்புகளையும் அவள் வீற்றிருக்கும் கோயிலின் சிறப்பம்சங்களையும் இனி காணலாம். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் குணசீலத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஒரு சக்திமிக்க தெய்வம்தான் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி இளவாய் அம்மன். அவள் வீற்றிருக்கும் அந்த ஆலயத்தின் பெயர் ஸ்ரீ பிடாரி இளவாயம்மன் ஸ்ரீ முத்து கருப்பண்ண சுவாமி ஆலயம். 8 கரங்களுடன் ஈட்டி, வாள், வில், அம்பு ஏந்தி எலுமிச்சை மாலை அணிந்து அரக்கர்களின் தலையை கொய்து ருத்ரமாய் காட்சியளிக்கும் இளவாயம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சாந்த சொரூபியாய் அருள் பாலிக்கின்றார். மக்கள் பேறு இல்லை என்ற மனக்குறையுடன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு மக்கள் செல்வத்தை வழங்கி அவர்களின் துயர் துடைத்து அருள் பாலிக்கும் இளவாயம்மன் இருக்கும் ஆலயம் சுற்றிலும் பசுமை வயல்களாலும் மரங்களாலும் நிறைந்து அமைதியான தென்றல் காற்று வீசும் ஒரு அற்புதமான சூழலில் அமைந்துள்ளது. இந்த ஆலயமானது குணசீலத்தை சுற்றியுள்ள மஞ்சகோரை, கல்லூர் போன்ற கிராமங்களுடைய எல்லை தெய்வமாக இருந்து அம்பாள் இங்கே அருள் பாலிக்கின்றார். ஆலயத்தின் தொடக்கத்தில் ஸ்ரீ இளவாயி அம்மன் ஸ்ரீ முத்துக்கருப்பு ஆலயம் என்று பொறிக்கப்பட்ட தங்க நிற வளைவு பக்தர்களை வரவேற்கிறது. புதிதாக வண்ணம் பூசப்பட்டு எழில்மிகு தோற்றத்துடன் கம்பீரமாய் காட்சியளிக்கின்றது ஆலயம். சுற்றிலும் சுற்றுச்சுவர்கள் சூழ்ந்திருக்க ஒரு பெரிய திறந்தவெளி வளாகத்தின் நடுவே அழகிய மண்டபத்திற்குள் கருவறை அமைந்துள்ளது. மண்டபத்தின் 4 பக்க முனைகளிலும் பூதகணங்கள் சிங்க வாகனங்களுடன் காவல் காத்து நிற்கின்றன. வாயிலின் மேல்புறம் மாகாளி தேவி மகிஷாசுரனை வென்ற காட்சி அற்புதமாக வடிக்கப்பட்டுள்ளது. மண்டப வாயிலின் மேல்புறம் 2 முனைகளிலும் விநாயகரும் முருகனும் வீற்றிருக்க அம்பிகையின் அவதாரங்கள் அழகாக சுதை சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன.
அதனை கடந்து கருவறை மண்டபத்திற்குள் நுழைந்தால் மண்டபத்தின் ஒரு பக்கம் ராசையன், ராசாத்தி என்ற குதிரை சுவாமிகள் தூய வெள்ளை நிற வேட்டி கட்டி முண்டாசு கட்டி சிவப்பு நிற வண்ணம் பூசப்பட்ட குதிரையில் திருக்கி முறுக்கிய மீசையுடன் கம்பீரமாக காட்சி தருகிறார்கள். அவர்களை வணங்கிவிட்டு அம்மனை தரிசிக்க செல்வோம், வாருங்கள். அங்கே கருவறையில் நடுநாயகமாக மாட்சிமையுடன் இளவாயி அம்மன் வீற்றிருக்க அவருடன் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டியை போன்ற சப்த கன்னிகளும் அவரோடு இருந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார்கள். தமிழ் பாரம்பரியத்தில் இந்த சப்த கன்னிமார்கள்தான் எல்லை தெய்வங்களாக இருந்து ஒவ்வொரு கிராமத்திலும் ஆட்சி புரிந்து அருள் பாலித்து நம் கிராமங்களில் அனைவரையும் காத்து வருகிறார்கள். அப்படியாக குணசீலம் கிராமத்திலும் சப்த கன்னிகளில் ஒருவர் இளவாயி அம்மன் என்ற பெயருடன் இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள். வருவோருக்கெல்லாம் வேண்டும் வரங்களை தந்து கொண்டிருக்கிறாள். காவல் தெய்வமாக ஸ்ரீ முத்து கருப்பண்ண சுவாமி தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்கிறார். அவரது தீப தரிசனத்தை கண்டு தரிசிப்போம், வாருங்கள். இருந்தாய் மலையாளம், இருந்தாய் மலையாளம், இருந்தாய் மலையாளம் கருப்பையா கருப்பா, நீ இருந்தாய் கிநாடு பாகருப்பு, என் வண்டத்துறைய வணங்கா முடிய வழக்காளி வள்ளத்து பொன்கருப்பு. 300 வருடங்கள் பழமையான இந்த ஆலயத்தில் பல தலைவர்கள், பெரியோர்கள் இங்கே வந்து வழிபட்டுச் செல்கிறார்கள். ஆண்டுதோறும் காப்பு கட்டி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. குணசீலத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் இளவாய் அம்மனும் மஞ்சக்கோரை கிராமத்தில் அருள் பாலிக்கும் அரசாயி தெய்வமும் சேர்ந்து இங்கே காப்பு கட்டு திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெறும். பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த திருவிழாவை காணத் திரள்வார்கள். இளவாய் அம்மன், பிடாரியம்மன் கோயிலில் 9 வாயிற்காரர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் தங்களுடைய குலதெய்வமாக இந்த அம்பாளை வழிபட்டு பொங்கலிட்டு படையல் வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர். வணங்குவோருக்கு வரமருளும் இளவாய் அம்மன். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் வந்து இந்த ஆலயத்தின் இளவாய் அம்மனிடமும் முத்துக்கருப்ப சுவாமியிடமும் அர்ச்சனை செய்து வேண்டுதல் வைத்தால் நிச்சயம் குழந்தை வரம் உண்டு என்று பக்தர்கள் கூறுகின்றனர். ஒரு வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவோடு இருக்கும் தம்பதிகள் 3 வெள்ளிக்கிழமை இங்கு வந்து அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபட்டால் இல்லத்தில் சச்சரவுகள் தீர்ந்து மகிழ்ச்சி நிறையும் என்று கூறுகிறார்கள். தொழில்களிலும் சொந்த வாழ்விலும் எதிரிகளால், போட்டியாளர்களால் நஷ்டங்களையும் தொல்லைகளையும் சந்திப்பவர்கள் 3 செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வந்தால் எதிரிகளின் தொல்லை நீங்கும். திருமண வரம் வேண்டுபவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வந்தால் நிச்சயம் திருமண வரம் கைகூடும் என்று கூறுகிறார்கள். கோயிலுக்கு எப்படி செல்வது? திருச்சியிலிருந்து சுமார் 41 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் முசிறிக்கு சென்று அங்கிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் குணசீலத்திற்கு சாலை வழியாக சென்றடையலாம். நேயர்களே, ஒருமுறை ஏனும் ஸ்ரீ பிடாரி இளவாயம்மன், ஸ்ரீ முத்துக்கருப்பண்ண சுவாமி ஆலயம் சென்று தரிசித்து வருவோம். அம்மனின் அருளை பெறுவோம். மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், கதைகள், பாடல்கள் அனைத்தையும் கண்டு ரசிக்க தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். பக்தியை கொண்டாடுங்கள். ஓம் இளவாய் அம்பிகையே நமக. ஸ்ரீ முத்துக்கருப்பண்ண சுவாமினே நமக. திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் குணசீலம் ஸ்ரீ பிடாரி இளவாய் அம்மன் ஸ்ரீ முத்துக்கருப்பண்ண சுவாமி ஆலயம். இந்த ஆலயமானது இந்த கிராமத்தில் குணசீலம், மஞ்சக்கோரை, கல்லூர் போன்ற கிராமங்களுடைய எல்லை தெய்வமாக இந்த அம்பாள் இங்கே அருள் பார்க்கின்றார். நவகனிகள் என்று சொல்வார்கள். அப்படி இந்திராணி, பிராமி, வாராகி போன்ற சப்த கன்னிகள் இருக்கக்கூடியதான அற்புதமான இந்த ஸ்தலம். சப்த கன்னிகள், சப்த மாதர்கள் என்பதான பழைய காலத்திலே நம்முடைய தமிழ் பாரம்பரியத்திலே இந்த சப்த கன்னிமார்கள் என்பவர்கள் தான் எல்லை தெய்வமாக ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்து அருள் புரிகின்றார்கள். அப்படி இந்த குணசீலம் கிராமத்திலும் சப்த கன்னிகள் மாதர்கள் இங்கே இளவாய் அம்மன் என்ற பெயருடன் இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சந்நிதியினுடைய காவல் தெய்வமாக ஸ்ரீ முத்துக்கருப்பண்ண சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார். மேலும்
ராசையன் ராசாத்தி என்பதான குதிரை சுவாமிகளுடன் முத்துகருப்பனுடைய வாகனமான குதிரையும் சேர்த்து இந்த கஷேத்திரத்திலே அருள் பாலிக்கின்றார்கள். இந்த கிராமத்திலே இந்த சந்நிதியானது சுமார் 300 வருடங்களுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்டு பல தலைமுறைகள் பல பெரியோர்கள் இங்கே அந்த வழிபாடை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் காப்பு கட்டி உற்சவம் என்பதான இங்கே இருக்கக்கூடிய இளவாயும் மஞ்சக்கோரை என்ற கிராமத்தில் எழுந்துள்ள அரசாயி என்ற தெய்வமும் சேர்ந்து இங்கே காப்பு கட்டி திருவிழாவானது மிக விசேஷமாக மக்கள் எப்பொழுது தீர்மானம் பண்ணுகிறார்களோ அந்த காலகட்டத்திலே மிக விசேஷமாக இந்த திருவிழாக்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவ்விதமாக இந்த கோயில் இந்த கஷேத்திரத்திலே அந்த திருவிழாக்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இளவாய் அம்மன் பிடாரி அம்மன் கோயிலுடைய வாசல்காரர்களாக 9 வாசல்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த குலதெய்வமாக இந்த அம்பாளை வழிபட்டு அவர்களுக்கு பொங்கல் வைப்பது படையலிடுவது என்பதான பல கைங்கரியங்களை அம்பாளுக்கு செய்கிறார்கள். மேலும் காதுகுத்து முடியிறக்குதல் போன்ற பிரார்த்தனைகளையும் இங்கே பக்தர்கள் செய்து வருகிறார்கள். அவர் குலதெய்வமாக இருக்கக்கூடிய பக்தர்கள் இல்லாமல் வெளியூர்ல இருந்தும் பல பக்தர்கள் இங்கே வேண்டுதலுக்காக அம்பாளை வேண்டிக் கொண்டு இந்த முத்துகருப்பண்ணசாமி வேண்டிக் கொண்டு பல காரியங்கள் நடைபெற்று இங்கே வெளியூர் பக்தர்களும் வந்து இங்கே பிரார்த்தனைகள் செலுத்தியிருக்கிறார்கள். அவ்விதமே நம்முடைய தமிழக பாரம்பரியப்படி அந்த தெய்வமானது எல்லை தெய்வமானது இங்கே போற்றி வழங்கப்படுகிறது. அடைந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்று இந்த கோயிலுடைய புனருத்தாரணமாக நடைபெற்று முன்பு எளிய கோவிலாக இருந்தது. தற்பொழுது உன்னதமாக அமைக்கப்பட்டு பிரகார மண்டபங்கள் உள்பிரகார மண்டபங்கள் அமைக்கப்பட்டு முத்துகருப்பண்ண சுவாமிக்கும் தனியான சந்நிதி ஒன்று புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு மிக விசேஷமாக கும்பாபிஷேக வைபவங்களானது பொதுமக்களுடைய அந்த ஒத்துழைப்புடன் மிக விசேஷமாக நடைபெற்றது. இன்றும் நித்திய பூஜைகளும் மிகவும் விசேஷமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குணசீலம் மஞ்சக்கோரை கல்லூர் போன்ற கிராமங்களுடைய எல்லா தெய்வமாக இருந்து ரட்சித்துக் கொள்கின்ற ஸ்ரீ பிடாரி இளவாய் அம்மனுடைய அனுகிரகம் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் எல்லோரும் இந்த அம்பாளுடைய மகிமையானது மிகவும் விசேஷமானது. குணசீலம் கிராமத்தில் எல்லை தெய்வமாக இருந்து அருள் பாலிக்கின்றார். அந்த எல்லை அம்பாளுடைய காவல் தெய்வமாக ஸ்ரீ முத்துகருப்பண்ண சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார். மிக விசேஷமான அருள் பாலிக்கக்கூடிய அந்த தெய்வங்களுடைய திருவடிகளை வணங்கி அம்மா மகமாகி நம குணசீலம் ஸ்ரீ பிடாரி இளவாய் அம்மன் அம்பளை தரிசித்து அவரிடம் வேண்டி பல வரங்களை பக்தர்கள் பெற்றுச் செல்கின்றார்கள். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் மற்றும் கல்வி வளர்ச்சி மற்றும் எல்லா விதமான செல்வங்களும் வளர வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தனை செய்து கொண்டால் அந்த வரங்களை எல்லாம் அம்பாள் இங்கே பரிபூர்ணமாக அருள் புரிகின்றார். ஆகவே வெளியூர்ல இருந்தும் பல பக்தர்கள் இங்கே வந்து தங்கள் குழந்தை இல்லாத பாக்கியம் மற்றும் மற்ற பிரச்சனைகளுக்காக அம்பாளை சேவித்து சுகம் பெற்று அந்த வரங்களை எல்லாம் பெற்று செல்கின்றனர். அவ்விதமே எல்லோரும் இந்த அம்பாளை பிரார்த்தித்து அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று குணசீல பொதுமக்கள் சார்பில் உங்களை எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். இளவாயம்மனே நம. குணசீலம் பிடாரி இளவாயம்மன் திருக்கோயிலிலே எப்படி குழந்தை பாக்கியம் வேண்டி பக்தர்களுக்கு வந்து பெற்று செல்கிறார்களோ அது போல மணி கட்டி வைத்தால் தங்கள் வேண்டலை நிறைவேற்றப்படும் என்றுதான் அந்த பிரார்த்தனைகளையும் இங்கே அம்பாள் இடத்திலே பக்தர்கள் செலுத்துகிறார்கள். ஆகவே இந்த பிரார்த்தனையை செய்து கொடுத்தால் அம்பாளுக்கு மணியை சமர்ப்பிக்கிறேன் என்று வேண்டுக் கொள்கிறார்கள். அது மாதிரி இங்கே மணியை கொண்டு வந்து கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்பத்தில் கட்டுகிறார்கள். அவ்வாறு கட்டினால் அவர்களுடைய வேண்டுதல்களை அம்பாள் நிறைவேற்றி வைக்கிறாள். அந்த ஒரு பிரார்த்தனையும் இங்கே பக்தர்கள் பிடாரி இளவாய் அம்மனுடைய சந்நிதியிலே செய்துவிட்டு செல்கிறார்கள். அப்படி எண்ணற்ற பக்தர்கள் பல பிரார்த்தனைகளை வேண்டிக் கொண்டு இங்கே அம்பாளுக்கு செய்கின்றார்கள். அப்படி எல்லா வேண்டக்கூடிய வரங்களை எல்லாம் அருள் புரியும் கருணா மூர்த்தியாக அங்கு அம்பாளார் வீட்டிலிருந்து அருள் புரிகின்றார். ஆகவே பக்தர்கள் எல்லோரும் இங்கே வந்து அம்பாளை தரிசித்து எல்லா விதமான நல்ல வளங்களையும் செல்வங்களையும் பெற்று திகழ வேண்டும் என்று குணசீலம் பொதுமக்கள் கிராமத்தில் பொதுமக்கள் சார்பில் உங்களை எல்லாம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வம்சம் தழைக்க வரமருளும் இளவாய் அம்மன்.